திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த சீரீஸ்ல அனுபவ பரிகாரங்கள் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். நம்ம அதிலே சொன்ன பழைய வீடியோஸ்ல பார்த்த மாதிரி செவ்வாய் எப்படி பலம் இல்லைனா செவ்வாய் தோஷமோ அதே போல தான் ராகு கேதுக்கள் பலம் இல்லைனாலும் தப்பான இடத்துல பிளேஸ்மெண்ட்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராகு தோஷம், சர்ப்ப தோஷம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். 3, 6, 10, 11, 4, 12 இந்த மாதிரி இடங்கள்ல ராகு பகவான் கேது பகவான் இல்லைனாவே இது வந்து ராகு தோஷம், சர்ப்பதோஷம் அப்படிங்கிறத ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம அனுபவ பரிகாரங்கள் சீரீஸில் நம்ம வந்து பொதுவாக நம்மளோட அனுபவ விஷயங்களில் ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன மாதிரியான பலாபலங்கள் கொடுத்தாலும் நமக்கு அனுபவத்தில் இது ஒத்து வருது, நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ராகு பகவான் ஓட காரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா, லாட்ரி, ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ்ஸு, மக்களை கவரக்கூடிய விஷயங்கள், அதை கவரக்கூடியதுன்னா ஆப்வியஸாக சினிமாலாம் அதில் தான் வந்துடும் இல்லையா. இருட்டில் செய்யக்கூடிய வேலைகள், நகல் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆங்கில மருத்துவம், துர்கை, பிளாக் மார்க்கெட்டு, அதே போல் பொய் பேசுறது, பாம்பு புற்று, விஷம், ஃபுட் பாய்சன், விஷம் போல் பேசுகிறாங்கலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் வந்து சரியாக ஜீரணமாகாமல் போகிறது, வெளியே கழிவுகள் வெளியே தள்ள முடியாத ஒரு நிலைமைகள், கழிவுகள்லாம் உள்ளே இருந்து பிரச்சனைகள் அதிகமாக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஆங்கில மருந்துகள், பாம்பு புற்று, இதே போல் அந்த புலப்படாத நோய்கள், பலகீனங்கள், வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போகிறது, வயசுக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக வயசுக்கு வர்றது, இல்லைன்னா ரொம்ப தாண்டியும் ஒப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், பிற மொழிகள், திருட்டு, கொலை, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரகம் வந்து ராகு பகவான் தான். ஸோ ராகு வந்து இந்த மெடிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறது, அதாவது ஒரு தப்பான மருத்துவம் பார்த்து அதனால பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்க, இல்லை பொருட்கள் திருடு போனவங்க, கொலை கொள்ளையில் மாட்டினவங்க, இந்த மாதிரி புற்று இடித்தவங்க, நாகங்களை கொன்னவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் ராகுவோட நெகட்டிவ் கர்மத்தில் இருக்கக்கூடியவங்க, மது மாதுகளுக்கு அடிமையாகிட்டு போனவங்க, ஏதோ ஒரு தப்பான ஒரு வஸ்துக்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அதில் நிரந்தரமாக அதுக்கு அடிமையாகவே இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே ராகுவோட நெகட்டிவ் பீப்புள்னு அர்த்தம். ராகுவோட பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு. இப்போ எல்லா ஒவ்வொரு கிரகங்களும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம இந்த சீரீஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். நெகட்டிவ் பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி இதோட காரணங்களை தப்பாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வரும் வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களையும் கொடுங்க. நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.